எல்லோருக்கும் வணக்கம். இந்த கதை மிகவும் அற்புதமானது. ஒரு அழகான காலை நேரம். மரங்கள் காற்றில் அசைய, பறவைகள் இனிமையாக குரலிட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு பெரிய மரம். அதில் ஒரு எறும்பு வேலை பார்த்து கொண்டிருந்தது. அந்த எறும்பு அதன் மரத்திலிருந்து தவறி விழுந்து நதிக்குள் விழுகிறது. தண்ணீரின் ஓட்டத்தில் அது அடித்துச் செல்லப்படுகிறது. ஐயையோ, என்னை காப்பாற்றுங்கள் எனக் கதறுகிறது எறும்பு. அதே நேரத்தில் அந்த மரத்தில் ஒரு புறா அமர்ந்திருந்தது. புறா அந்த எறும்பின் போராட்டத்தை பார்த்தது. உடனே அதற்கு ஒரு எண்ணம் வந்தது. நமக்கு தேவையில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். புறா அதன் அலகில் ஒரு இலை படித்து அதை தண்ணீரில் விட்டது. அந்த இலை எறும்பின் அருகே மிதந்தது. எறும்பு அதில் ஏறி கரையை நோக்கி மிதந்து கப்பல் போலக் கரையடைந்தது. எறும்பு அந்த புறாவை பார்த்து நன்றி கூறியது. உங்கள் உதவியால்தான் என் உயிர் காக்கப்பட்டது. ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும்போது நிச்சயமாக உதவுவேன் என்றது எறும்பு. புறா அதன் வாழ்க்கையை இயல்பாக நடத்திக் கொண்டிருந்தது. அதே எறும்பு பூமியில் மீண்டும் தேடிக்கொண்டு இருந்தது. ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு வேட்டையன் வந்தான். அவன் கையில் அம்பு இருந்தது. அவனது நோக்கம் புறாவை வேட்டையாடுவதே. அவன் புறாவை குறிவைத்தான். அந்த நேரத்தில் எறும்பு அந்த வேட்டையனை கவனித்தது. உடனே அது நினைத்தது, இவன்தான் என்னை உயிருடன் வைத்த புறா. இப்போது அவனது உயிர் ஆபத்தில் இருக்கிறது. உடனே அந்த எறும்பு வேட்டையனின் காலில் கடித்தது. வேட்டையாளர் வலி காரணமாக அசைந்தான். அவன் அம்பு தவறாக பறந்தன. புறா பயத்தில் பறந்து ஓடிவிட்டது. அதனால் அந்த வேட்டையாளர் திட்டம் தோல்வியடைந்தது. புறாவும் எறும்பும் மீண்டும் சந்தித்தனர். புறா மகிழ்ச்சியுடன் கூறியது, நீ என்னை காப்பாற்றினாய். என் செயலை மறக்காமல் நீ செய்த உதவி என்னை நெகிழச் செய்கிறது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், அதாவது ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அது நமக்கு ஆபத்தான காலங்களில் அவரோ அல்லது மற்றவர்களோ உதவி புரிவார்கள். ஆகையால் நாம் எதையும் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள்.